சில வருடங்களுக்கு முன்பு சோனமுத்தன்னு ஒரு குடிகாரன் இருந்தான். தன்னோட அன்றாட வாழ்க்கைய ரொம்பவும் சோம்பேறியா, அதாவது வேலைக்கு போகாம குடிக்கிறதையே தொழிலா வச்சிருந்தான். அப்படிதான் ஒரு நாள் சோனமுத்து தன்னோட அம்மா கிட்ட போய், அம்மா, என்னோட இருக்கிற எல்லாத்துக்குமே கல்யாணம் ஆயிடுச்சு. எனக்கு கல்யாணம் எப்பம்மா பண்ணி வைப்ப? உனக்கு பேர குழந்தைய பார்க்க ஆசையே இல்லையா? ஏண்டா, அவன் காலையில் இருந்தால் வயல் வேலை அப்படின்னு உழைச்சிட்டு இருக்கான். ஆனால் நீ குடிச்சிட்டு ஊர் சுற்றிட்டு தானே இருக்க. உனக்கு யார் பொண்ணு தர போகிறாங்க? அப்படி பொண்ணு தந்தாலும் உனக்கு சம்பாதிக்க தெரியாது, குடிக்கத்தான் தெரியும். நீ எப்படி குடும்பத்தை காப்பாற்றுவ? ஒழுங்கா வேலைக்கு போகிறத பாரு. பொண்ணு வேணுமா பொண்ணு? இப்படி சோனமுத்தோட அம்மா திட்ட அவனும் அங்கே இருந்து கிளம்பி போனான். அவனும் தனியாக நின்றுக்கிட்டு, ஐயோ, கல்யாணம் பண்ணணும்னா உழைக்கணுமா? உழைக்கிறதுனா என்னன்னே எனக்கு தெரியாது. அது இல்லாமல் வேலைக்கு போனால் வேர்வை வரும். அது எனக்கு சுத்தமாக பிடிக்கவே பிடிக்காது. நான் இப்போ ஒரு வேலை செய்ய போகிறேன். அந்த வேலையை பார்த்து ஊரில் இருக்கிற எல்லாரும் எனக்கு பொண்ணு தர போகிறாங்க இப்படின்னு சொல்லிட்டு சோனமுத்து ஒரு தென்னை மரத்துல போதையில ஏறினான். இதை பார்த்து ஊர்ல இருக்கிற எல்லாரும் வர ஆரம்பிச்சாங்க. அவங்க எல்லாரும், டேய், எதுக்குடா மரத்தில் ஏறி இருக்க? ஒழுங்கா கீழே இறங்கி வாடா. தவறி விழுந்தா உயிர் தப்பாது, கீழே வாடா. முடியவே முடியாது. எனக்கு எல்லாரும் சேர்ந்து கல்யாணம் பண்ணி வைக்கிறேன்னு சொன்னால் தான் நான் கீழே இறங்குவேன். இல்லைன்னா நான் இறங்கவே மாட்டேன். இப்படி ஊர் மக்கள் எல்லாத்து முன்னாடியும் சோனமுத்து சொல்ல வேற வழி இல்லாம எல்லாரும் சரின்னு ஒத்துக்க அவனும் கீழே இறங்கி வந்தான். ஏண்டா முட்டா பையில, பொண்ணு வேணும்னா மரத்துலையா ஏறுவ? வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான்டா கல்யாணம் பண்ண முடியும். நீ வேணும்னா ஒன்று பண்ணு, நல்ல மரம் ஏறுற, தென்னை மரம் ஏறுற, வேலைக்கு போ, தேங்காய் வெட்டி பொழைச்சிக்குவேன். இப்படி ஊர் மக்கள் சொல்ல சோனமுத்தும் மனசுக்குள்ள, எல்லாரும் சேர்ந்து என்னை இப்படி ஏமாத்திட்டீங்களே, இனி ஊரில் இருக்கிற யாரையும் சும்மா விட மாட்டேன். நான் நிம்மதியாக இல்லாமல் இருக்கேன், ஆனால் நீங்கள் நிம்மதியாக இருக்கீங்களா? உங்களை பார்த்துக்கிறேன். இப்படி சோனமுத்து மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு ஊர்ல ஏதோ அசம்பாவிதம் செய்ய திட்டம் போட்டுட்டு இருந்தான். இதெல்லாம் ஒரு புறம் இருக்க, கடவுள் ஒரு முனிவரோட உருவத்துல ஊர்ல இருக்கிற எல்லாத்தையும் கவனிச்சுக்கிட்டு இருந்தாரு. சோனமுத்தன் ஊருக்குள்ள பிரச்சனைய பண்ண நடந்து போயிட்டு இருக்க, எதிரில முனிவர் நடந்து வந்தாரு. அவரு, என்ன சோனமுத்து, இந்த நடுராத்திரியில் ஒத்தைய நடந்து போயிட்டு இருக்க? என்ன விஷயம்? அது ஒன்றும் இல்லைங்கய்யா, ஆட்டக்கானா, அதுக்கு தான் தொலைகிட்டு வந்தேன். ஆமாம், உங்களுக்கு என்ன வேலை இந்த நடுராத்திரியில்? நான் நேற்று தான் பல வருட தவத்தை முடித்தேன். தவத்தின் பலனாக எனக்கு கடவுள் ஒரு வரத்தை கொடுத்தாரு. எனக்கு அது மேலே பெரிய விருப்பம் இல்லை. நான் தான் முற்றும் திறந்த முனிவராச்சு. அதுதான் வரத்தை வேற யாருக்காவது கொடுக்கலான்னு நடந்து வந்துட்டு இருக்கேன். சோனமுத்தை மனசுக்குள்ள, என்னது வரமா? அதுவும் கடவுள் கொடுத்த வரமா? எப்படியாவது இவர்கிட்ட பேசி அந்த வரத்தை நாம் வாங்கிக்க வேண்டியது தான். அது என்ன வரமுன்னு கேட்போம். ஐயா முனிவரே, அது என்ன வரம்? எனக்கும் சொல்லுங்களேன். அப்படி என்ன வரத்தை தான் கடவுள் உங்ககிட்ட கொடுத்தாரு? அதுவா, நிறைந்த செல்வங்களை மற்றவர்களுக்கு கொடுக்கும் வரத்தையும் பல லட்சம் வருடங்கள் வாழும் தகுதியும் கொடுத்தார். ஆனால் என்னால் செல்வங்களை மட்டும் கொடுக்க முடியும், வாழ்நாளை யாருக்கும் பகிர முடியாது. இதுதான் அந்த வரம். ஐயா அப்படியா? எனக்கு செல்வங்களை கொடுங்களேன். வாழ்நாள் எனக்கு வேண்டாம். பல லட்சம் வருடம் வாழும் வாழ்க்கை எனக்கு தேவையே இல்லை. அதிக செல்வத்துடன் சில நாட்கள் வாழ்ந்தாலே போதும் எனக்கு. அப்படி என்றால் நான் உனக்கு நிறைய செல்வத்தை தருகிறேன். இதன் விதி என்னவென்றால், நீ எனக்கு உன் கையில் இருக்கும் 1 ரூபாயை எனக்கு தானமாக கொடுக்க வேண்டும். அப்படி கொடுத்தால் என் வாழ்நாளில் 1 நாள் கழித்து பல லட்சங்களை உனக்கு தருவேன். அந்த 1 நாள் நீ மது அருந்தாமல் சுய ஒழுக்கத்துடன் இருக்க வேண்டும். அப்படி இருந்தால் மட்டும் பல லட்சங்கள் உனக்கு கிடைக்கும். இல்லை என்றால் உன் தலை வெடித்து விடும். சோனமுத்தோ மனசுக்குள்ள, என்னது 1 ரூபா கொடுத்தா பல லட்சங்களாக கொடுக்குறீங்களா? என்னால் நம்ப முடியல. ஆனால் என்ன, 1 நாள் குடிக்காமல் ஒழுக்கமாக இருக்கணுமா? 1 நாள் தானே, போனால் போகட்டும், வாயை அடக்கி இருக்க வேண்டியது தான். இந்தாங்க ஐயா 1 ரூபா. நீங்கள் நாளைக்கு வந்து பல லட்சங்களை கொடுங்க. பிடிங்க சீக்கிரம், வேற யாராவது வந்துட போகிறாங்க. இப்படி சோனமுத்தன் 1 ரூபாயை முனிவருக்கு கொடுத்தான். முனிவர் அதை வாங்கிக்கிட்டாரு. ஐயா, நான் நாளைக்கு எத்தனை மணிக்கு வரணும்? சீக்கிரமாக சொல்கிறீங்களா? எனக்கு ரொம்ப ஆர்வமாக இருக்குது. சோனமுத்தா, அவசரப்படாதே. நான் சொன்னது என் வாழ்நாளில் 1 நாள் என்று. நீ நன்கு கவனித்திருக்க வேண்டும். என் வாழ்நாளில் 1 நாள் என்பது 1000 வருடங்கள் ஆகும்.
ஆக பல லட்சங்களை உனக்கு தர 1000 வருடம் விட்டுதான் நான் வருவேன். நீ அதுவரைக்கும் மது அருந்தாமல் ஒழுக்கமாக இருக்க வேண்டும். இதை மீறினால் உன் தலை வெடித்துவிடும். இப்படின்னு சொல்லிட்டு முனிவர் அங்கிருந்து கிளம்பி போனாரு. அடப்பாவி முனிவரை, இப்படி என்னை மாட்டி விட்டுட்ட. நான் எதுக்கு 1000 வருஷம் வாழ போகிறேன்? ஒழுக்கமாக இல்லைனா வேற தலை வெடிச்சிருமாமா. சரி, வாழுற கொஞ்சம் வருஷம்னாவது மது இல்லாமல் ஒழுக்கமாக வாழ்கிறேன். இதாங்க, எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நன்கு யோசிச்சு முடிவெடுக்கணும். பேராசையில அவசர அவசரமா முடிவெடுத்தா அதோட விளைவு இப்படித்தான் இருக்கும். நீங்க கமெண்ட் பண்ணுங்க, கடவுள் சரியான பாடத்தை சோனமுத்துக்கு புகட்டினாரா என்னன்னு. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் அண்ட் ஷேர் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.